ஹalleluya. கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி அல்லது கரத்தை விரித்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆடும்போதே சுகத்தை பார்ப்பீங்க. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமாய் என் குடும்ப மருத்துவர் நீரே, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. கைகள் அசைத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சத்தம் உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி. இப்ப சொல்லுங்க மகளே, இயேசுவே இயேசுவே இயேசுவே, சத்தமா இயேசுவே, ஓரம சட்டரே, ஒவ்வொரு வாயிலையும் இந்த நாமம் உயரட்டுமே. கொடுப்பாராக. இவர் பெரியவர், இவர் பெரியவர், இவர் பெரியவர். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மா. இப்ப கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா வியாதியஸ்தர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. பலவீனமாக இருக்கிறவர்கள் உங்க பலவீன பகுதிகளில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. நீங்கள் உணர்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே இந்த இரண்டாவது ராத்திரி வேளையில குணமளிக்கிற வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கிரகிக்க முடியா
இப்ப கைகளை அசைத்து ஆஹா ஒரே குரலாக ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா. வசன தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது போல இந்த மைதானத்தின் மேல ஒரு மேக சம்பவம், இந்த மைதானத்தின் மேல ஒரு அக்கினி சம்பவம், மேகத்துக்குள்ளாக ஜனத்தை வைக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஜீவனோடு அர்ப்பணிக்கலாமா? மகாராஜா வெளிப்படுகிறார், மகாராஜா அசைவாடுகிறார், மகிமையின் ராஜா அசைவாடுகிறார். நல்ல யாரும் நிப்பாட்ட கூடாது. ஆவியானவர் சிலரை உயிர்ப்பிக்கிற நேரம் இது, பலப்படுத்துகிற நேரம் இது, கிரியை செய்கிற நேரம் இது, அந்தகார சங்கலிகள் உடைக்கப்படுகிற நேரம் இது, மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகிற நேரம் இது, பில்லி சூனிய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற நேரம் இது. நல்லவரப்பா, நல்லவரப்பா. கைவிடப்பட்ட மனம் நொந்த ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஸ்திரீயை போல இருக்கிற உங்களை கர்த்தர் அழைத்தார். சிலரை பார்த்து சொல்லுகிறார், இமை பொழுது உங்களை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். சேர்த்துக் கொள்ளுகிறவர் அப்பா இருக்கிறார், சேர்த்துக் கொள்ளுகிறவர் ராஜா இருக்கிறார், சேர்த்தணைக்கிற ஒருவர் இருக்கிறார். அவருடைய ஆறுதலின் பிரசன்னம் இந்த மைதானத்தில் இந்த இரண்டாவது ராத்திரி வேளையில இறங்கி கொண்டிருக்கிறதை உணர்கிறேன். அநேகருடைய காயங்கள் ஆற்றப்படுகிறது, அநேகர் குணமாக்கப்படுகிறார்கள், அநேகர் ஆறுதல் அளிக்கப்படுகிறது, அநேகர் ஆறுதல் அடைகிறீர்கள் இயேசுவின் நாமத்தில். நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் உணர்கிறீங்க அப்பா வந்திருக்கிறார்? உணர்கிறவங்க அந்த கையை அசைச்சு காமிங்க பார்க்கல. கர்த்தர் இந்த இரண்டாவது ராத்திரி வேளையில் எங்க மத்தியில கிரியை செய்கிறார். அந்த நல்ல தகப்பனுக்கு தலைக்கு மேல கையை தட்டி வாழ்க ராஜா ஆர்ப்பரிக்கலாமா? நல்ல கையை தட்டி வாழ்கவே, நீர் வாழ்க ராஜா, உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த இரண்டாவது ராத்திரி வேளையில நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ, என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ, எப்படி நடத்த சித்தமா இருக்கிறீரோ அப்படியே பரிசுத்த பிதாவே நீர் நடத்துவீராக. நாங்கள் மறையணும், எங்கள் சுயம் மறையணும், சர்வ வல்லவருடைய மேகம் எங்கள் மத்தியில இருக்கணும். எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும். உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். திரும்பமாக இந்த இரண்டாவது ராத்திரி வேளையில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். இந்த மாத்தூர்கோணம் பகுதிக்கு ஊழியத்து நிமித்தம் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் மகிமையாக நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் என்னை கவனியுங்கள். நான் நேற்றைய தினத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆரம்பித்தேன். அது என்னவென்றால், மனுஷனுடைய வாழ்க்கை
மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் என்னை கவனித்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு புரிகிறது போல மெதுவாகவே பேசுகிறேன். எனக்கு எப்படியாவது நான் பண்ணுகிற பிரசங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரிசனையாக இருப்பேன். ஆகையினால ரொம்ப மெதுவாகவே நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அப்பப்போ கேள்வியெல்லாம் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லிக்கிடணும்னா சரி. நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கிடணும். அப்படி அந்த மசில் பிடிச்செல்லாம் இங்கே உட்காரப்படாது. நல்ல ஃப்ரீயாக உட்காந்துக்கிடணும். நல்ல ஒரு ஃப்ரீயாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் தெய்வ சமூகத்தில் இங்கே சந்தோஷமாக இருக்கலைன்னா எங்கேயுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் பைபிள் அப்படி தான் இருக்குது. என் ஜெப வீட்டில் என் ஜனத்தை நான் மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். இங்கே வந்து சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே முகத்தை தூக்கிக்கிட்டு அங்கே இருந்து என்ன முறைச்சே பார்த்துக்கிட்டெல்லாம் இருப்பாங்க. அது வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் இங்கே வந்து நம்மகிட்ட காட்டுறது. ஆமாம், அப்படியெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது. இங்கே கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். அங்கங்கே செருப்பை கலத்தி போட்டிருக்கிறீங்க இல்லையா? செருப்பை கலத்தி போடுற இடத்துல உங்கள் பாரத்தையும் கலத்தி போட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்து சந்தோஷமாக ஆண்டவரை பாடணும். போகும்போது செருப்பை மட்டும் எடுத்துகிட்டு போகணும். அது உங்கள் செருப்பு தானான்னு பார்த்து எடுத்துகிட்டு போகணும். பாரத்தை அங்கே வச்சுட்டு போயிடணும். ஆமாம், இப்படியே இந்த 5 நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த 5 நாள் கூட்டம் முடியும் போது உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் மகிமையானவைகளை செய்வாராக. மகிமையான காரியங்களை இந்த மாத்தூர் குணத்தில் கர்த்தர் நடப்பிப்பாராக. நம்முடைய தேசத்தில் அப்பா நடப்பிப்பாராக. நம்ம பகுதிகளிலே கர்த்தர் நடப்பிப்பாராக. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆராதனையில் சகோதரர் அழகாக சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? எழுப்புதல் நம்ம தேசத்துலேருந்து தான் சொன்னார். மதுரையிலேருந்து தான் சொன்னீங்க? வாய்ப்பே இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து. ஆமாம், நல்ல அப்பா ஒரு கைத்தட்டை கொடுங்க பார்க்கலாம். ஆமாம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் அதுக்கெல்லாம் விட மாட்டோம். ஆமாம், ராத்திரி மகள மாட்டோம், நம்ம கூப்பிட்டு கிடக்க விட்டுருவோம். ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த கூடுகை நிமித்தம் அசைக்க ஆரம்பிப்பாராக. ஏன் தெரியுமா? இது ஒரு பேப்பர்னு வச்சுக்கோமே. இது ஒரு பேப்பர். இந்த பேப்பர் முழுவதையும் தீ பற்ற வைக்கணும்னு சொன்னால் எங்கே ஒரு ஓரம் இருக்கோ அங்கே தானே ஏசுராஜ் ஃபஸ்ட்டு பற்ற வைப்போம். இடையில கொண்டு வச்சா என்ன செய்யாது? பற்றாது. லாஸ்ட் மூலையில் வச்சா தான் எரியும். லாஸ்ட் மூலை கன்னியாகுமரி. இங்கே பற்ற வச்சாதான் இந்தியா முழுவதும் பற்றி பிடிக்கும். அந்த எழுப்புதலை கர்த்தர் கன்னியாகுமரியில் நடப்பிப்பாராக. அந்த மகிமை உங்களுக்கும் உண்டு. ஏன்னா உங்கள் அப்பா கன்னியாகுமரிக்காரங்களாகும். ஸ்தோத்திரம். நல்ல அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நம் தேசத்தில் நம்முடைய கண்கள் காண ஆரம்பிப்பாராக. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய பண்ண விரும்புகிறேன் என்ற அப்பாவுடைய விருப்பம் இந்த 5 நாள் கூட்டத்திலே போடப்படட்டும்னு சொல்லுகிறவங்க நல்ல 2 கையை தட்டி ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிங்க ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க இப்படிதான் இருந்தீங்கன்னா சிலர் இருக்கிற இருப்பை பார்த்தா அது மதுரைக்கு போயிடும் எனக்கு தோணுது. ஆமா, இல்லப்பா நம்ம கைவிட்டது போயிடக்கூடாதுன்னு சொல்லுகிறவங்க ஒரு ஜீவனோட ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். அது உங்க கைத்தட்ட பார்த்தாலே எங்களுக்கு புரியும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். ஒரு ஜெபமாக அந்த கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு முறை கூட. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். இப்ப நீங்க மட்டும் சொல்ல போறீங்க கைகளை உயர்த்தி. தேவா தேசத்தின் மேல், ஓ தேவா கதறுகிறே எங்கள் தேசத்தின் மேல். இன்னும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவா தேவா
அப்படியே நம்ம கையை தட்டி பாடிடலாமா? ஆமா, ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா இருக்கணும். எனக்கு இந்த கொட்டாய் விடுற ஆராதனை எனக்கு பிடிக்காது. நல்ல உற்சாகமா 2 கையை தட்டுங்க பார்க்கலாமே. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காணவே. கையை தட்டி எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா கதறுகிறேன். தலைக்கு மேல கையை தட்டி எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள். ஆமே. தெரு தெருவா இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. தெரு தெருவா இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. தேவா மனமிறங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனம் இறங்கணுமே. நல்ல கையை தட்டி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே ஆமே. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவது என்ற அர்த்தம். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஆமேன். ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடப்பதாக. ஒரு கையளவு மேகம் இந்த ஆண்டிலே கர்த்தர் எழும்பி வர செய்வாராக. தேசமெங்கிலும் பெற்றி படிக்கிற ஒரு எழுப்புதலின் அக்கினியை காண செய்வாராக. ஒரு பின்மாறி மழையை நம்முடைய கண்கள் காண பெய்ய செய்வாராக. ஒரு கையளவு மேகம் மாத்தூர் குணத்திலிருந்து கர்த்தர் எழுப்பி விடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் மெல்ல மெல்ல அப்படியே பிரசங்கத்துக்குள்ளாக வருவேன், அப்படியே மெதுவாக வருவேன். எனக்கு நாளைக்கு நேரம் இல்லாததுனால இன்னைக்கு நான் என்ன ஆத்துமாவை போடுறது வரைக்கும் யாரும் வாட்ச பார்க்கப்படாது. ஆமாம், எல்லாரும் எங்களை கவனிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 1-2 காலத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பைபிளின் அடிப்படையில். 1-2 காலத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று மனசாட்சியின் காலம். எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் மனசாட்சியோடு தான் சொல்லுங்களேன். மனசாட்சியின் காலம். அந்த வலது கையை வெறுத்து சொல்லுங்க பக்கத்தில். 1 மனசாட்சியின் காலம். இப்படி ஒன்றா சொல்லுங்க. 2 தரிசனத்தின் காலம். 3 நியாயப்பிரமாணத்தின் காலம். கிருபையின் காலம். உபத்திரவ காலம். சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5. இப்போ 9:30 வரைக்கும் இதை மறந்துடக்கூடாது. அப்பப்போ நான் இப்போ கேட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்க. மனசாட்சியின் காலம் ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் மனசாட்சியின் காலம். ஆண்டவருக்கு ஏதாவது பேசணும்னா அவங்க மனசாட்சியில் ஆண்டவர் பேசுவார். ஆபிரகாம் முதல் மோசே வரைக்கும் தரிசனத்தின் காலம். ஆண்டவருக்கு ஜனத்திட்ட ஏதாவது பேசணும்னு சொன்னால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி, கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனமாகி, கர்த்தர் மோசேக்கும் தரிசனம். எல்லாருக்கும் தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார். அது காலமும் முடிச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3வது என்ன காலம் சொன்னேன்? நியாயப்பிரமாணத்தின் காலம். மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஆண்டவர் எதை கொண்டு அவர்களோடு பேசினார் என்றால் நியாயப்பிரமாணத்தை கொண்டு பேசினார்.
10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். 600க்கு மேற்பட்ட பிரமாணங்களை சொல்லி கொடுத்து, இந்த கட்டளையின்படி நீங்கள் செய்யாமல் போனீர்கள், இந்த கட்டளைகளின்படி செய்யுங்கள், இந்த கட்டளையின்படி செய்தால் இந்த நன்மை கிடைக்கும், இதை செய்யாமல் போனால் இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தின் மூலம் ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் காலமும் முடிந்தது. அடுத்ததாக ஒரு காலம், அந்த காலத்துடைய பெயர் கிருபையின் காலம். கிருபையின் காலம் தானே சொன்னேன், கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து முதல் இன்று வரைக்கும் ஆண்டவர் கிருபையின் காலம். ஆண்டவர் நமக்கு எழுதி தந்த புஸ்தகம், நிருபங்கள், இவற்றை கொண்டு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கிருபையின் காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இனி இந்த கிருபையின் காலம் முடிந்த உடனே அடுத்ததாக ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்துடைய பேர் என்னன்னு சொன்னேன்? என்ன காலம்? அந்த சேர்ல இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்கல? நீங்க இப்ப இருக்கிறதே உபத்திர காலத்தில் போலியாக இருக்கும். உங்க சவுண்டை பார்த்தாச்சு. சரி, உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலம், இப்படி 5 காலங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் என்ன கவனிங்கள். ஒவ்வொரு காலம் முடிவடைகிறதான நேரத்திலையும் அசைக்கப்படுகிற ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தோடு கூட தான் ஒவ்வொரு காலமும் முடிவடையும். முதல்ல மனசாட்சியின் காலம் முடிவடைகிறதான நேரம் எப்போ தெரியுமா வந்துச்சு? மனசாட்சியின் காலம் முடிவடைகிறதான நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். பாபேல் என்கிற கோபத்தை இவங்க கட்டுறதான நேரத்தில் சரித்திரத்தில் இந்த பாஷைகள் ஆண்டவர் தாறுமாறாக மாற்றி அதோடு கூட இந்த மனசாட்சியின் காலம் போச்சு. இரண்டாவதாக தரிசனத்தின் காலம் எப்பொழுது முடிவடைகிறது? எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு சங்காரம், தலைப்பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகிறது. தலைப்பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகிறது. கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வெளியே வருகிறது. செங்கடல் பிளக்கிறது. இப்படி ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி ஆண்டவர் நடப்பித்து அந்த காலத்தை முடித்து செங்கடலுக்கு வெளியே வைத்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தை துவங்குகிறார். நியாயப்பிரமாணத்தின் காலம் எங்கே வைத்து முடிவடைகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ஒரு பாவமும் அறியாத தெய்வகுமாரன் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக வந்து ஒரு பாவம் கூட செய்யாதவர். அவர் கேட்கிறார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா? ஒருவர் கூட விரல் நீட்ட முடியவில்லை. அவர் பாவம் என்று யாருமே தீர்க்க முடியவில்லை. உலக சரித்திரத்தில் ஒவ்வொருவரும் மரண தண்டனையை விதிக்கிறதான நேரத்தில் நமக்கு தெரியும். 2 வாரத்துக்கு முன்னால ஒரு சகோதரிக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். நீ ஜூஸிலே கசாயம் கலந்து கொடுத்ததினால் 11 நாட்கள் அவன் மிகுந்த கஷ்டப்பட்டதினால், நீ அன்புக்கு துரோகம் விளைவித்ததினால் உனக்கு மரண தண்டனை என்று அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை விதிக்கப்படுகிறதான நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் தண்டனை விவரங்கள் வாசிக்கப்படும். ஆட்டோ சங்கராக இருந்தாலும் சரி, ஐயா நீ இத்தனை கொலைகளை செய்து இத்தனை குடும்பங்களை பாழாக்கி இத்தனை காரியத்தை மறைத்து இரத்த காட்டேரியாக இருந்ததினால் உனக்கு தூக்கு தண்டனை குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டுதான் ஒவ்வொரு மனிதனும் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறதான நேரத்தில் சரித்திரத்திலே ஒருவர் தான் நீதிமான் என்று தீர்க்கப்பட்டவராக சிலுவையில் மரித்தார். அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நியாய பிரமாணத்தை முடித்து வைத்து புதிய ஒரு காலத்தை கிறிஸ்து சிலுவையிலே ஆரம்பித்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி உலகத்துள்ள எல்லாரும் பாவிகள் என்று தீர்க்கப்பட்டு தண்டனை வாங்குறதான நேரத்தில் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் சொன்னான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன். நான் காட்டி கொடுப்பதற்கு கூட அவர் பாத்திரவான் அல்ல. அந்த அளவுக்கு குற்றமற்றவராக இருந்தார். நான் தான் குற்றவாளி என்று ஒத்துக்கொண்டான். இயேசு குற்றமற்றவர். அவரை மரணத்துக்கு இவருடைய இரத்த பழி என் மேல வேண்டாம் என்று சொல்லி
கை கழுகி ஒப்பு கொடுத்த பிலாத்து என்ன தெரியுமா சொல்லி ஒப்பு கொடுத்தார்? இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லிதான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பிலாத்துடைய மனைவி என்ன தெரியுமா சொன்னாள்? இந்த நீதிமான் நிமித்தம் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், என் இயேசு நீதி உள்ளவராக இருக்கிறார், குற்றமற்றவராக இருக்கிறார். சரித்திரத்திலே ஒரு மனுஷன் ஒருவர் பாவமற்றவராக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் இவர்கள் குற்றவாளிகள் செய்த தண்டனைக்கு கலகம் உண்டு பண்ணிதனால் இவர்கள் சிலுவை மரணத்தை ஏற்று நிற்கிறதான நேரத்தில் இயேசு மட்டும் சிலுவையில் எப்படி தெரியுமா நிற்கிறார்? இவர் யூதருக்கு ராஜா, இவர் ராஜாதி ராஜா, ராஜாவாக சிலுவையில் நின்று கொண்டிருக்கிற இயேசு ராஜா. பிரமாணத்தை நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற சாபத்துக்கு ஒரு முடிவுரையை எழுதி வைத்துவிட்டு ஹல்லேலூயா தேவாலயத்தின் திரைச்சிலையை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழித்து போட்டுவிட்டு எல்லாரும் தைரியமாக கிருபாசன தண்டையில நெருங்கி வரத்தக்கதான ஒரு வாசலை திறந்து வைத்துவிட்டு, இனி வாசல் வேற யாரும் ஐயா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நமக்கு ஒரு வழியை திறக்கிறவராக இயேசு சிலுவையில உண்டாக்கி புதிய ஒரு காலத்துக்கு வித்துட்டு அப்பாவுக்கு ஒரு கை தட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நல்ல ரெண்டு கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா, இன்னும் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. மாறிடாய மானேசரே, ஆமாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை நீதிலே காணுதேயும் மா அன்பிதே. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு முன்னால வருஷத்துல ஒரு வாட்டி, அதுவும் அந்த காலத்து பிரதான ஆசாரியன் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நம்ம எல்லாம் அவனுக்காகவும் பின்பு மற்ற எல்லாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படியாக உள்ளே போக வேண்டும். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவோ, கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவாலயத்துக்கு சில கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் இயேசு சிலுவையில் நிற்கிறார். அவர் இரத்தத்தை சிந்தினதான நேரத்தில் மீட்டர்களுக்கு அந்த புறமாக இருக்கிற தேவாலயத்தில் திரைச்சில மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை நமக்கு ஒரு புதிய வழியை திறந்து தருகிறதையா, புதிய ஒரு வாசலை திறந்து தருகிறதையா, பாவ மன்னிப்புக்குரிய வாசலை திறந்து தந்திருக்கிறது, ரட்சிப்பின் வாசலை திறந்து தந்திருக்கிறது, ஹல்லேலூயா மீட்பின் வாசலை திறந்து தந்திருக்கிறது. இனி நீங்க தூரமா நின்று பாவ மன்னிப்புக்காக இன்னொருவரையும் இன்னொன்றையும் தேட வேண்டிய அவசியம் அல்ல. நீங்களே தைரியமாக இயேசுவே என்று கூப்பிட்டு கிருபாசன தண்டையில வந்தால் நம்மை ரட்சிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். அங்க இருந்து அங்க ரோடு பக்கத்துல இருந்து நான் நேத்துக்கு அப்படியே வந்தேன், இப்படியே போனேன். அங்க இருந்து பாஸ்டர் இங்க அத்தம் வரைக்கும் ஸ்பீக்கர் அடுக்கி வச்சிருக்கிறார். இந்த ஸ்பீக்கர் சத்தத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம கூட்டம் பிடிக்கும் நான் நினைக்கிறீங்க. எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசியிருக்கானோ, எத்தனை பேர் தெரியுமா திட்டிட்டு இருக்கானோ, கடக்க விட மாட்டானோ 5 நாளைக்கு எத்தனை பேர் தெரியுமா சொல்லிட்டு இருக்கானோ. எல்லாரும் சந்தோஷமா இருந்து பிரசங்கம் கேட்பாங்க நான் நினைச்சிருக்கீங்க. இதன் மத்தியில் 1-2 பேர் டிவியில வால்யூமை ஏற்றி வச்சுட்டு சீரியல் கண்டுட்டு இருக்கானோ. ஆமா, இதெல்லாம் இதை சத்தம் இவங்க நினைக்கிற, நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க நினைக்க ஐயோ இந்த கடக்க விட மாட்டானோ வருஷத்துல. அது வேற வழியில் 67வது கன்வென்ஷன் ஆகையினால நடத்த விட்டுருக்கிறோம். ஏன்னா சிலர் பிறக்க முன்னாலே எங்க கன்வென்ஷன் உண்டு 60 அப்படியெல்லாம் நினைக்கல. ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, இவங்களுக்கு சுவிசேஷத்தை இயேசுவை பிடிக்காம இருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா இந்த கெட்ட வார்த்தை பேசுற இவங்களை இயேசுவுக்கு பிடிக்கும். ஆகையினால தான் இந்த வருஷத்துல என் கூட்டத்தை தந்தது ஆண்டவர். இவர்கள் எல்லாரும் என் ஆண்டவர் நேசிக்கிறார், அதற்காக தான் கூட்டத்தை தந்தது. அதை நீங்க நம்பினீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருப்பீங்க. கேட்டீங்களா?
நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு அன்புள்ள ஒரு அப்பா இந்த ஆண்டிலேயும் அவருடைய வழியை காட்டுவதற்காக தந்த நல்ல கூட்டத்துக்காக அப்பா ஒரு கை தட்டி கொடுத்துருக்க பார்க்கலாம். இப்ப பாடலாமா? உள்ளத்தால வரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் சத்தமா சத்தமா ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால வரை தள்ளீரும் தம் உள்ளம் போல சத்தமா ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கு ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே, இதற்கு ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்றென்னை தள்ளாமலே. தலைக்கு மேல கையை தட்டி இயேசுவின் மகா ஆழம் அறியலாகுமோ? வேறில்லையே, வேறில்லையே, இதற்கு ஏதும் இல்லையே. அன்போடு கூட இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் இல்லையே, இதற்கின ஏதும் இல்லையே. இன ஏதும் வேற இல்லப்பா. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றதை எங்கேயும் சொல்றேன். தாயின் அன்பை விட மேலானது இயேசு கிறிஸ்துவின் அன்பாக்கும். தகப்பனின் அன்பை விட பெரிய அன்பு இயேசுவின் அன்பாக்கும். சகோதரர்களே, நமக்கு திருமணமான பிறகுதானே நம்ம மனைவி நம்ம நேசிக்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வயசான பிறகுதானே பெற்றோர்கள் என்று சொல்லி நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்த உலகத்தில் பிறந்த பிறகுதானே தாய் நேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவருடைய அன்பு நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகி இருக்கிறதான நேரத்தில் அங்க வைத்தே என்னை நேசித்த ஒருவர் இருக்கிறார். அப்போதிருந்தே என்னை கண்ட ஒருவர் இருக்கிறார். அந்த இயேசுவின் அன்பை மட்டும் உணர்ந்தாச்சுன்னா நம்ம ஆராதிக்காம இருக்கவே முடியாது. ஒரு பாவமும் அறியாதவர் நமக்காக பாவமானதை எண்ணினாலே ஆராதிக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன சொல்ல போனா பிள்ளைகள் எல்லாம் என்ன கவனிங்க, என்ன பிள்ளைகள் எல்லாம் நிறைய இருக்கிறீங்க, எல்லாம் என்ன பாருங்க. லவ் எப்படி தெரியுமா வரும்? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? எப்போ தெரியுமா வரும்? கலர் பார்த்து, படிப்பு பார்த்து, சைஸு பார்த்து, எப்படி தானே லவ் வருது. ஆனால் எனக்கு கலரும் சைஸும் ஷேப்பும் உருவாவதற்கு முன்பாக நான் என் தாயின் வயிற்றில் ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும்போது என்னை நேசிக்க துவங்கின ஒருவர் உண்டையா. கலர் பார்த்து நேசித்தவங்க எல்லாம் காலை வருவாங்க. இன்னைக்கு வர லவ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் எப்படி தெரியுமா வருது? போட்டோ பார்த்து வருது. அத்தனையும் ஃபில்டர். நிறைய நாங்கள் வாலிபர் கூட்டம் நடத்த போறதுனால தெரியும். வாரதெல்லாம் விழுந்துட்டேன் பாஸ்டர். எப்படி விழுந்தேன்? இன்ஸ்டாகிராமில் விழுந்தேன். நான் சொன்னேன் அது அவ்வளோ பெரிய ஆழமாமா. ஆமாம், அதுக்கு லோகோவே ஒரு ஓட்டையாக தான் வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள விழுந்துட்டேன் பாஸ்டர். ஆமாம் விழுந்துட்டேன். எப்படி விழுந்தேன்? அது
டியூக் பைக்கில் நிற்கிறது போல போஸ் கொடுத்துருந்தான். ஒன்று ரெண்டு பேர் சிரிக்கிறத பார்த்தா தெரியும் என் கதை இவருக்கு எப்படி தெரியும். இப்படியாக நான் விழுந்தேன் பாஸ்டர்னு. இப்போ நேரில் பார்த்தா தான் தெரியுது அண்டம் காக்காவை விட ரொம்ப கவக்காரது பொண்ணு. நான் ஆகையினால எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறது, நீ இன்ஸ்டாகிராம் பார்த்து நம்பாத, நீ ஒரே ஒரு ஃபோட்டோவை பார்த்து நம்பு. அது ஆதார் கார்டில் உள்ள ஃபோட்டோ, ரியல் ஃபோட்டோ அதுதான். நீ கல்யாணத்துக்கு ப்ரொஃபைலில் ஆதார் கார்டை வாங்கி பாரு, அதுக்கு கூட உள்ள அத்தனையும் ஃபேக்கு. சரிதானா? நம்புகிறேன் இன்றைக்கு நிறைய பேர் ஆதார் கார்டுக்காகவே சண்டை பிடிப்பார்கள் என்று. இதெல்லாம் ஃபேக்குங்க. இதெல்லாம் நம்ம சைஸு பார்த்து, படிப்பை பார்த்து, குடும்ப பின்னணி பார்த்து, வசதி பார்த்து, இதெல்லாம் வந்து அன்பு நிலையா இல்லாத அன்பின் மத்தியிலே எனக்காக ஒரு பாவமும் அறியாத ஒருவர் சிலுவையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை நான் உணர்வதற்கு இந்த 2வது ராத்திரி வேளையிலே என் உள்ளத்தை திறப்பாராக ஆண்டவர். அப்பா ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். இங்க அன்புல விழுந்து கிடந்தா அவங்க கை தட்டு வராது. நல்ல இயேசுவின் அன்பை உணர்கிறவர்கள் கையை தட்டி வர ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதற்கு இணையேதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? உலகத்தில் எல்லாரும் மாறுவாங்கங்க. நமக்காக சிலுவையிலே சுமந்த அன்பு ஒரு நாள் மாறவே மாறாதுங்க. இந்த 2வது ராத்திரி வேளையில, இந்த வாழ்நாளிலே நாம் அறிய வேண்டிய ஒரு அன்பு என்னவென்றால் அது இயேசுவின் அன்பு ஐயா. இயேசுவின் அன்பு ஐயா. பெற்றோர்களே, உங்க பிள்ளை மாறும், உங்க புருஷன் மாறுவாங்க, உங்க மனைவி மாறுவாங்க. மாறினாதான் அவங்க மனுஷன் அர்த்தம். எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்லா நம்பின பாஸ்டர், காலை வாரிட்டாங்க பாஸ்டர். யார் உங்களை நம்ப சொன்னா? யார் உங்களை நேசிக்க சொன்னான்னு? எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் வாழ்க்கையில முதல்ல நான் அறிய வேண்டியது, ஒரு பாவமும் அறியாத, ஒரு தவறும் செய்யாத, என்னில் பாவம் உண்டென்று யாருக்காவது சொல்ல முடியுமா என்று சொல்லி சுற்றி நடந்து பரிசுத்த பாதையிலே நடந்து என்னை நேசித்து என் மேல இருக்கிற ஆக்கனை சுமந்து தீர்த்து இயேசுவின் அன்புதான் பெரிய அன்பு. அதை நான் இந்த ராத்திரியில உணர்கிறேன்னு சொல்லுகிறவங்க உங்க வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அனைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் பெயர் உருவாகும் முன்னே எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. இப்ப எல்லாரும் அங்கேயே நின்னுக்கிடுங்க, எல்லாரும் அங்கேயே நின்னுக்கிடுங்க பார்க்கலாம். நான் இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே வர்றேன். ஸ்தோத்திரம். நான் வாழுகிற நல்ல காலத்துடைய பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காலத்துல நிக்கிறேன்? இந்த கிருபையின் காலம் எங்க இருந்து தெரியுமா துவங்குச்சு? சொல்லுங்க, எங்க இருந்து துவங்குச்சு? சிலுவையில இருந்து துவங்கினது. சிலுவையில எப்படி தெரியுமா துவங்குச்சு? கடைசியாக போர் சேவகன் இயேசுவை வீட்டினால விழாவில குத்துனான். அப்ப என்னெல்லாம் வந்துச்சு? ரத்தமும் தண்ணீர் வந்துச்சு இல்லையா? ஆக்சிடென்ட்ல அடிபட்ட ஒரு ஆளுக்கு ரத்தம் வருமா, தண்ணீர் வருமா? ரத்தம் ரொம்ப போச்சு. ஜேசையர்லாம் கொண்டு போட்டிருந்தா
டாக்டர் என்ன சொன்னார்? 2 யூனிட் ரத்தமும் 2 லிட்டர் தண்ணியும் வாங்கிட்டு வாங்க நான் சொன்னார். அடைக்கிறதுக்கு என்ன கேட்டார்? ரத்தத்தை தான் கேட்டார், ஏன் தண்ணியை கேட்கல? ஏசு குத்துனதுனால ஏன் தெரியுமா ரத்தமும் தண்ணீர் வந்தது? நானும் 3 பிள்ளைக்கு அப்ப நான் சொல்றேன், எப்ப தெரியுமா ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் புரண்டு வரும்? ஒரு சகோதரி குழந்தையை பெற்றெடுக்கிறதான நேரத்தில் தான் ரத்தமும் தண்ணீரும் புரண்டு வரும். என் கர்த்தர் சபை என்கிற குழந்தையை பெற்றெடுப்பதற்காக இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தி சம்பாதிச்ச உங்களை என்னை சம்பாதிப்பதற்காக, உங்களை என்னை பெற்றெடுப்பதற்காக இரத்தத்தையும் தண்ணீரையும் தந்து கிருபையின் காலத்துக்குள்ளாக நிறுத்தி இருக்கிற அந்த அப்பாவை எத்தனை பேர் துதிக்க ஆரம்பிக்கிறீங்க? எத்தனை பேர் கையை தட்ட ஆரம்பிக்கிறீங்க? எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். நம்ம அழைக்கப்பட்டவர்கள் என்று பேர் சொல்லுவதற்கு பதிலாக நம்ம இப்படி சொல்லணும், நாங்கள் கிறிஸ்துவினால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஏன் ஆகையினால்தான் மற்ற ஒரு காலத்தில் இல்லாதவர்களுக்கும் உரிய பாக்கியம். தாவீதை பார்த்து சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ என் தாசன். கிருபையின் காலத்தில் நிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பட்டம் தாசனும் கிடையாது, ஏற்றவனும் கிடையாது, பிள்ளைகள். பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஐயா, ஏன் தெரியுமா இந்த வாழ்நாளிலே இயேசு ஆராதிக்க வரணும்? ஏன் தெரியுமா இந்த வாழ்நாளில் இயேசுவை சேவிக்கணும்? இயேசுவை சேவிக்கிறதுனால பரலோகம் எனக்கு கொடுக்கிற பட்டம் பிள்ளை என்கிற பட்டம். இந்த 2வது ராத்திரி வேளையில் சிலரை கர்த்தர் பிள்ளை என்கிற பட்டத்தை போடுவதற்காக இந்த மைதானத்தில் அப்பா வந்திருக்கிறார். அந்த அப்பாவுக்கு கைத்தட்டு கொடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிறக்கும் போது பாவி, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் இனி பாவி அல்ல, பிள்ளை. பிள்ளை. கையை தட்டி பாடலாமா? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி நல்ல கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். என் தாய் உருவாகும் முன்னே என் பெயர் உருவாகும் முன்னே தலைக்கு மேல கையை தட்டி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். இல்ல இல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் என். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. அழைத்தவரே, கற்றவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. ஏசப்பா நன்றாயே. இப்ப சொல்லலாமா? எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன்? இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். இல்ல இல்ல எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல.
நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லப்பா. கைய தட்டி ஒரு 30 செகண்ட் அப்பான்னு கூப்பிட்டுருங்க பார்க்கலாம். கைய தட்டி அப்பா. இப்ப நீங்க எனக்கு தகப்பன் ஆண்டவரே, நீங்க எனக்கு தகப்பனப்பா. எனக்கு இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தி என்னை பிறப்பித்த தகப்பனீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இந்த வாழ்க்கையில நான் பரலோக இயேசு ராஜாவுக்கு பிள்ளை என்று அறியப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அதாவது கையை கொஞ்சம் நல்ல உயர்த்தினா நல்ல முழுசா உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா, எனக்கு ஏசப்பாவுடைய பிள்ளை. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில இவன் மரிக்கும் போது உலகத்தான் என்று அறியப்படுறதை விட நான் சாகும் போது பரலோகம் எழுந்து நின்று சொல்லும், என் பிள்ளை வர்றாப்பா, என் பிள்ளை வர்றாப்பா, என் பிள்ளை வர்றாப்பா. இப்ப எல்லாரும் என்ன கையை கீழே போடுங்க. இந்த பிள்ளை என்கிற பட்டம் எனக்கு வேணும்னா பிறந்தாதானே பிள்ளை. எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் என்ன கவனிங்க. நான் பார்க்கிறேன்னு சொல்லி நீங்க மட்டும் வாட்ச பார்த்துறாதீங்க. எல்லாரும் என்ன கவனிங்க. எல்லாரும் உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஒன்றும் பிடிங்க, சண்டையா இருக்கலாம் பரவாயில்ல, ஒன்றும் கையை பிடிச்சிட்டு போங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஒரு முறை பிறந்தால், அது என்ன பார்த்து நல்லா வருவீங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு முறை பிறந்தால் 2 மரணம், 2 முறை பிறந்தால் 1 மரணம். கேளுங்க, புரிஞ்சான்னு எங்க எல்லாரும் என்ன கவனிங்க. இப்ப பிள்ளை அப்ப இந்த கிருபையின் காலத்தில் அப்பனுக்கு பிள்ளைய பத்தி நான் இப்ப பேசுறேன் பாருங்க. நான் என்ன சொன்னேன்? ஒரு முறை பிறந்தால் 2 மரணம். அது என்னது? ஓ, ஞான சொன்னான் இல்லையா? நான் வாரேன். நான் 2 முறை பிறந்தவனாக்கம். எப்படி? ஒன்று, என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகி அங்கே இருந்து பிறந்த ஒரு பிறப்பு உண்டு. 2வது இன்னொரு பிறப்பு பிறந்தேன். அந்த பிறப்பு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற ஒரு பிறப்பை பிறந்தேன். இந்த 2 பிறப்பையும் பிறந்ததுனால ஒருவேளை இயேசுடைய வருகை தாமதிச்சா எனக்கு ஒரே ஒரு மரணம், என்ன தூக்கி 6 அடி குண்டுக்குள்ள போடுவாங்க. அந்த ஒரு மரணம் உண்டே தவிர 2ஆம் மரணம் என்று அறியப்படுகிற நித்திய நரகம் என்கிற மரணம் எனக்கு இல்லை, இல்லை. எத்தனை பேர் கை தட்டுறீங்க? கையை தட்டிய பார்க்கிற ஆமேன்னு சொல்லுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலரை பார்த்தீங்கன்னா ஒருக்கா பிறந்தது, எல்லாரும் அப்படி வந்தவங்க தான். ஒரு வாட்டி பிறந்தோம், 2வது இன்னொரு வாட்டி நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து கிறிஸ்துவுக்கு பிள்ளை என்று மாறாததுனால நமக்கு 2 மரணமாக்கும். 2 மரணமாக்கும். என்னெல்லாம் 2 மரணம்? ஒன்று, இங்க எல்லாரும் போற மரணம். எல்லாரும் சொல்லுங்க மரணம். எனக்கு தெரியும் அது வராதுன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் உள்ள வார்த்தையாக. எனக்கு நேரம் இல்லை. மரணத்தினால உண்டாகிற ஆசீர்வாதத்தை மட்டும் புதிய ஏற்பாட்டில் இருந்து நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொன்னா மாத்தூர் குணத்தில் நிறைய பேருக்கு சாகணும்னு ஆசை வந்துடும் உள்ளது. ஆமா, ஒரு தேவ பிள்ளை மரணம் என்பது நமக்கு நாசம் அல்ல, மரணம் என்பது பிரிவுனாக்கு அர்த்தம். இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு என்னை உண்டாக்கின அப்பனுக்கு மடியில போறேன்னாக்கு அதுக்கு அர்த்தம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்போ நான் ஒருக்கா பிறந்தேன், 2வது இன்னொரு பிறப்பு பிறக்கணும். அந்த பிறப்புக்கு பேர் என்ன? ஞானஸ்நானம் என்கிற பிறப்பை பிறந்தால் பரலோகம் என்ன அழைக்கும்? பிள்ளை நாக்கும். பரலோகத்துக்கு நாம் பிள்ளை ஆக்கும். முதல்ல
நான் ஒரு சம்பவம் ஒன்று சொல்லித்தரேன், எல்லாருக்கும் புரியும். இது வேறு லைவில் வேற போகுது. இது லைவ் சில நேரத்தில் கேமரா, இது சில நேரத்தில் துப்பாக்கி ஆக்கம் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், அது எங்கள் சர்ச்சையில் உள்ள ஆராதனைகள்லாம் போவோம். என்ன வேறு வழி இல்லை, சில 4 பேருக்கு பிரயோஜனப்படுதுன்னு போடுவோம். அதில் நம்ம பேசின அவலத்தை மட்டும் வெட்டி ஒட்டி மற்றவர் விழுந்து விட்டார், மற்றவர் உபதேசத்தில் பிசக்கி விட்டார். போட்டால் முழுசாக போடணும், இல்லைன்னா போடப்படாது. எல்லாரும் என்ன கவனிங்க. ஆமாம், நீங்கள் என்ன பார்க்கலாம், போட்டாலும் எங்களை பற்றி தான் போடுவாங்க. போட்டு உங்களை ஒன்றும் போட மாட்டாங்கன்னா எல்லாரும் அந்த சந்தோஷம் உள்ளவங்க கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பின்ன மற்றவங்களை விழுற இல்லை நமக்கு சந்தோஷம் இல்லையாகும். நல்லா கவனிங்க, நல்லா என்ன கவனிச்சிடுங்க. எங்கள் ஊரில் நான் என்னுடைய சின்ன வயசில் நான் கல்லூரிக்கு போகிறது வரைக்கும் எனக்கு அவங்கள தெரியும். எங்கள் ஊரில் செவ்வாயோ புதனோன்னு தோணுது, புதன்னு நினைக்கிறேன். ஒரு 8-10 பிச்சைக்காரங்க வருவாங்க. குரூப்பாக தான் வருவாங்க. குரூப்பாக வந்து எங்கள் ஏரியா முழுவதும் பிச்சை கேட்பாங்க. உங்களுக்கு ஒருவேளை தெரியுதா என்னன்னு தெரியல. நான் அதில் வர ஒரு அக்காளுக்கு பேர் தெரியும். அந்த அக்காளுக்கு பேரை சொல்கிறேன். அந்த பேர் உள்ள இங்கே கண்டிப்பாக ஒரு ஆள் அது காணும், ஆனால் அவர்கள் அல்ல. அந்த அக்காளுடைய பேர் வசந்தா நாகம் பேர். பார்த்துக்கிடுங்க. இப்போ பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசும் அந்த அக்கா, பயங்கர கெட்ட. தெரியுமா உங்களுக்கு? அது மேக்காமண்ண பக்கத்தில் அங்கே எங்கேயோ இருந்தாங்க. மக்கள் உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்துக்கிடுங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னா வருவாங்க, புதன்கிழமை தோறும் வருவாங்க. ஒரு பை, ஒரு சாக்கு எல்லாம் வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா வீட்டில் வந்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நான் எங்கள் வீட்டுக்குள்ள கதையை சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் வந்த உடனே வாசலில் வந்து அம்மானு கூப்பிடுவாங்க. அம்மானு கூப்பிட்டா அங்கே பிச்சு, அங்கே ஜி மேஜரை தாண்டி அங்கே போகும். மனசிலாச்சா? அங்கே ஹை பிச்சில் அம்மானு கூப்பிடுவாங்க. அங்கே அம்மானு கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 19-20 வருஷமாக எங்கள் வீட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா ஓடி வருவாங்க, கொஞ்சம் அரிசி, அல்லனா கொஞ்சம் போல பைசா. எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா உட்கார வச்சு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருக்கிறதை என் கண்ணால் பார்த்துருக்கேன். நாங்களும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே அம்மானு தான் கூப்பிட்டோம். நாங்கள் கூப்பிட்டதை விட சூப்பராக கூப்பிட்டது அந்த அக்காளாக்கம். எங்களை விட அவள் தான் கூப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்சு 19 வருஷமாக அந்த அம்மா வீட்டில் வந்து அம்மானு கூப்பிட்டா ஒரு நாள் கூட எங்கள் அம்மா வசந்தா வாம்மா வீட்டுக்குள்ள, மக்களுக்கு என்ன வேணும், அரிசியாக வேணும் அண்ணா, சாக்கில் இருக்கு எடுத்துட்டு போன்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. பிள்ளைக்கு பைசாயா வேணும் அண்ணா, மேசால கிடக்கணும் ஒரு நாள் கூட சொன்னதில்லை. சாயங்காலம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த அம்மா அம்மா, நாங்கள் அம்மா என்ன அதான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறேன், சாப்பிட்டுட்டு போ. நாளைக்கு ஸ்கூலில் அது வாங்குறதுக்கு காசு அதான் இருக்கு, எடுத்துட்டு போ. இன்றைக்கு நாங்கள் அம்மானு கூப்பிடுறத பார்த்துட்டு பிறக்காத செலதும் ஏசப்பா ஏசப்பா. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சுன்னா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். புரியலன்னா ஒன்று கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஒன்னையிலேருந்து பிரசங்கம் பண்ணுவோம் 8 மணிலேருந்தே. புரியுதா இல்லையா? இது பிறக்காத செலதும். ஒரு சிஸ்டர் நீங்கள் இந்த ஆயுசில் அப்பா தந்தாரு, ஞானஸ்நானம் எடுக்கணும். அது நான் குழந்தையிலேயே எடுத்தாச்சு. ஓஹோ, நீங்கள் அவங்களாக இல்லையா? மாத்திருக்கோணத்தில் தான் சொல்கிறேன். யார் ஞானஸ்நானம் எடுக்கணும்? என் பைபிளில் 3 பேர் தான் எடுக்கணும்னு இருக்கு. ஒன்று மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கணும். அதாவது விசுவாசம் நான் உள்ளவனாகி நான் தான் எடுக்கணுமே தவிர, நான் விசுவாசம் உள்ளவனாகி பிள்ளைக்கு கொடுக்கறது அல்ல ஞானஸ்நானம். விசுவாசம் உள்ளவனாகி நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். 2 யார் தெரியுமா ஞானஸ்நானம் எடுக்கணும்? அப்போஸ்தலர் 2:38 மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். மத்த 28 சீசராகி ஞானஸ்நானம் எடுக்கணும். 4வது குழந்தை ஞானஸ்நானம்னு பைபிள் எங்கேயாவது இருக்கா? இல்லையா?
எடுத்து இருந்தா அந்த ஒரே ஒரு இடத்துல இருக்க. வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 8:2 வாசிங்க பார்க்கலாம். டக்குனு வாசிக்கணும். கலாத்தியர் 8 இல்லைன்னா குழந்தை ஞானஸ்நானம் இல்லை. தேடுறத பார்த்தா எடுத்து வாசிச்சிருவீங்க நாங்க நினைச்சேன். எல்லாரும் உங்க கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுக்கு நல்ல ஒரு கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்லுது? பாஸ்டர் நான் குழந்தையில எடுத்தாச்சு. நான் சொன்னேன் சிஸ்டர் இவ்வளவுதான் இருக்கு பைபிள்ல. அப்படியா, சரி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அடுத்ததா சொல்லுது, நான் ஏசப்பா ஏசப்பான்னு ராத்திரியும் பகலும் அழுது அழுது என் பிள்ளைக்கு விசாய வாங்கினேன். ஓஹோ நல்லது. நான் ராத்திரியும் பகலும் அழுது அழுது 50 ரப்பருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஓஹோ. நான் ராத்திரியும் பகலும் அழுது அழுது ஆக்கும் நான் ஓட்டுற ஸ்கூட்டர் ஏசப்பன் தந்ததாக்கும். ஓஹோ. அப்ப நான் அந்த அக்காளுக்கு சொல்லி இப்ப உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த கதைன்னு சொல்லிட்டு சொன்னேன். அக்கா நீங்க எல்லாம் கேட்டீங்க, எங்க வீட்டிலே வந்து கேட்ட அக்காளுக்கெல்லாம் ஏசப்பா எங்க அம்மா இல்லைன்னா சொன்னாங்க. கொஞ்சோல எனக்கு இருக்கிறத கொடுத்து விட்டாங்க. நீங்களும் கேட்டு கேட்டு அழுது அழுது விசா கேட்டீங்க, தந்தாரு. ரப்பரை தேத்தீங்க, தந்தாரு. அடுத்து என்ன கேட்டாங்க? அதை கேட்டாரு, தந்தாரு. எல்லாம் தந்தாங்க இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு போட்ட பிச்சையாக்கும். உள்ள வரணும்னா மறுபடி பிறக்கணும்னா வீட்டுக்கு வெளியில இருந்து போட்டு பிச்சை வேண்டாம், எனக்கு அப்பனுக்கு உரிமை வேணும்னு சொல்லுகிறவங்க ஒன்னு தலைக்கு மேல கையை தட்டி வரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வெளியில இருந்து வாங்குற பிச்சை வாங்க நான் பிறக்கல. நான் என் அப்பனுக்கு பிள்ளையா, அப்பாவோடு கூட. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தகப்பனோடு கூட ஏசப்பாவோடு கூட இருக்க விரும்புகிறேன். என் தகப்பனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? 5 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து ரசிச்சுட்டு போகிறவங்க அல்ல, இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து பிள்ளையாவதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டத்தை பிள்ளையாக மாற்றுவதற்கும் அவங்களுடைய பேர ஜீவ புஸ்தகத்தில் எழுவதற்கும் அவர்களை ராஜ்யத்துக்கு அவகாசிகளாக மாற்றுவதற்கும் என் ராஜா வல்லமை உடையவராக இருக்கிறார். என் ராஜா வல்லமை உடையவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டிய போக அல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து தமது ஜீவனை எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? தெய்வம் தான், அவர் தான் என் சிருஷ்டிகர், அவர் தான் என் சிருஷ்டிகர். இந்த நல்ல காலத்திலேயே நான் அவருக்கு பிள்ளையா பிறக்க விரும்புகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நான் இந்த நல்ல காலத்திலே நான் அவருக்கு பிள்ளையாகவே பிறந்துடுறேன்னு சொல்லுகிறவங்க கையை அசைச்சே போகிறல்லே இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உள்ளது நிறைய காரியங்கள் உள்ளத்தில் பேசணும்னு உற்சாகமா இருக்கு. நான் இந்த வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கிருபையின் காலத்திலே வாழுவதற்கு தந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். கேட்டீங்களா? அங்க தொடங்கியாக்க நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம் எங்க முடியுமோ நான் அங்க வச்சு முடிப்பேனா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கிருபையின் வாசல் நிபந்தனை இல்லாமல் திறந்திருக்கிறது. அடைக்கப்படுவதற்கு முன்பாக பிள்ளையாய் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆனா நான் ஒரே தரம் மாத்திரம் பிறந்தால் 2 மரணம். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உண்டாகிற மரணமும் உண்டு. 2ஆம் மரணம் என்கிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவேன் என்கிற மரணமும் உண்டு. அந்த ஆக்கினை எங்களுக்கு வேண்டாம்ப்பா, அந்த ஆக்கினை எங்களுக்கு வேண்டாம். அவரோடு கூட இருக்கவே விரும்புகிறவங்க இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. எப்ப மாக்கம் நம்ம இயேசுவை இரட்சகராகவும் தகப்பனாகவும் இந்த வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும். சிலரை பார்த்திருக்கீங்களா? ஐயா ரட்சிக்கப்படுங்க,
அவங்க சொல்லுவாங்க வயசாகட்டு. சில அம்மா மாதிரி பார்த்துருக்கீங்களா, அம்மா ரட்சிக்கப்படுங்க. சும்மா இருங்க பாஸ்டர், என் பிள்ளைக்கு ஒன்று படிப்பு ஒன்று முடியட்டு. அம்மா ரட்சிக்கப்படுங்க. பிள்ளைக்கு கல்யாணம் ஒன்று முடியட்டு. அம்மா ரட்சிக்கப்படுங்க. ஒரு பேர குழந்தைய பார்க்கட்டுமே, அம்மா ரட்சிக்கப்படுங்க. வீட்டுக்காரரை சம்மதிக்கல. இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நல்ல காலத்தில் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் உங்க கையை வேர்த்து சொல்லுங்க, நல்ல காலத்தில் ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு வாட்டி கூட சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல காலம் எந்த காலம்னு ஒன்று சொல்லி தரட்டா? எல்லாரும் பைபிளை திருப்புங்க பார்க்கல. எல்லாரும் பைபிளை திருக்குங்க. பிரசங்கின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தில் இந்த நல்ல காலத்தை சொல்லித்தரேன்னு சொல்லி தந்துட்டு நான் முடிப்பேன். நல்ல பிரசங்கின் புத்தகம் 12வது அதிகாரம். பிரசங்கி 12வது அதிகாரத்தில் நீங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க, நானே வாசிக்கிறேன். நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்போ நம்பர் 1 ஒன்னொன்னா அங்க சொல்ல சொல்ல அடுத்து என்ன பார்க்கணும்னா, என்ன இப்படி தலையை நிமிர்ந்து பார்க்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா 12:1 வாசிக்க சொன்னா 14 வரைக்கும் வாசித்தாதான் ஆத்துமா சாந்தி அடையும். வீட்டில் போய் வாசிங்க. இப்போ என்ன பார்க்கணும், ஒவ்வொரு வார்த்தைங்க பாரு, நேரம் ஆகி போயிடும். பாருங்க, உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை. எல்லாரும் சொல்லுங்க, சிருஷ்டிகரை நினை. அப்ப தெய்வம் ஒரு மனுஷன்கிட்ட என்ன தெரியுமா உள்ளத்துல போட சொல்லுகிறார். இங்க பிரசங்கி சூரியனுக்கு கீழே நின்று சகலத்தையும் ஆராய்ஞ்சவர் சொல்றார். தன்னை தெய்வம் என்றோ கர்த்தர் என்றோ ராஜா என்றோ வெளிப்படுத்தாமல் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் மரிப்பதற்கு முன்பாக சிருஷ்டிகர் யார் என்று முதல்ல கண்டுபிடிக்கணும். இருக்கிறீங்களா? நான் என் வாழ்நாளில் என்னை சிருஷ்டித்தவரை கண்டுபிடித்தேன். அவர் யார் என்றால், எனக்கு ஒருத்தர் ஜீவன் கொடுத்தவர், இரத்தத்தையும் தண்ணீரையும் தந்த ஒருவரை கண்டுபிடித்தேன். இப்ப புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிருஷ்டிகரை கண்டுபிடிச்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறவங்க இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து. அப்ப முதல்ல சிருஷ்டிகர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 5 நாள் கூட்டம் இந்த இடத்தில் அநேகருக்கு சிருஷ்டிகரை வெளிப்படுத்துவதற்காகவே, சிருஷ்டிகரை கண்களுக்கு முன்பாக காட்டுவதற்காகவே. சரி, இனி அடுத்து ஒரு ஆளுக்கு ஆயுச ஒரு வீட்டுக்கு ஒப்பிட்டு இங்க பிரசங்கி சொல்லுகிறார். அவர் பயங்கர ஞானி இல்லையா? அந்த ஞானமுள்ள பிரசங்கி எல்லாருக்கும் புரிய வைக்கிறது போல் அழகா சொல்றார். எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, 80 வயசான ஒரு பாட்டிட்ட கொண்டு போய், பாட்டி இந்த கிறிஸ்துமஸுக்கு பாட்டிக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன். அந்த ட்ரெஸ் என்ன தெரியுமா? லெஹங்கா. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அப்ப அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்லும்? எனக்கு பிரியம் அல்லன்னு சொல்லும். ஏன்? காலம் போன காலத்துல எனக்கு தேவையில்லை. இப்படி சில காரியங்கள் எனக்கு பிரியம் அல்லன்னு சொல்லுகிற ஒரு காலம் வருவதற்கு முன்னும். அடுத்து, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகார படாததற்கு முன்னும். ஒரு ஆளுக்கு வயசு காலத்தை அவர் வர்ணிக்கிறார் பிரசங்கி. ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப வராததற்கு முன்னும். இப்ப மழையும் தெரியாது, வெயிலும் தெரியாது. இன்னைக்கு நமக்கு காலங்கள் வந்துட்டு காலையிலே கூகுள் சொல்லும் இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு. இது ஒன்னு நிதானிப்பது, நிதானிக்கிற மனநிலை தங்களிலிருந்து போவதற்கு முன்னும். அடுத்து, வீட்டு காவலாளிகள் தள்ளாடி
நல்ல காலத்துல வீட்டுக்கு 2 காவலாளிகள் உண்டு, 2 கையும் 2 காலும் புயமும். வாடா வா. இந்த புயங்கள் தள்ளாடி போவதற்கு முன்னும் பலசாலிகள் கூனி போய், ஒரு மனுஷனுக்கு பலன் முதுகு தண்டு. இந்த முதுகு தண்டு 70 கொஞ்சம் அலைது பார்த்தீங்களா, இது கூணுவதற்கு முன்னும். எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, பல்லு மிக்சியை விட பவர்ஃபுல்லானதாக்கும் பல்லு. ஒரு மிக்சி வாங்கினா 2 வருஷம் 3 வருஷம் ஓடும். ஆனா ஆண்டவர் நமக்கு தந்த பல்லு, இது அரைச்சதுக்கு ஒரு கணக்குண்டா? மண்ணு மட்டும் மாறிட்டு அரைக்கல, என்ன அரைப்பு அரைச்சாங்க. ஆனா 40 வருஷம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா 32 இருந்து 30, 28, பிற கடைசியில 2 மட்டும் முன்னால தள்ளி கொண்டு நிற்கும், ஈட்டியை போல. இப்படி எந்திரம் அரைக்கிறவர்கள் குறைந்து போவதற்கு முன்னும், பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். என்னது? கண்ணு சும்மா காலத்துல கடக்காவா செய்யும். அது சிம்சோனுக்கு வேலை வச்சதே எங்க யாராகும்? நோவாவின் காலத்துல பாவம் பெருகிறதுக்கு காரணம் யாராகும்? கண்ணல கை வச்சு ஜெபிக்கணும், ஆண்டவரே இது இருண்டு போவதற்கு முன்னும். நல்ல காலத்துல பைபிள் வாசினா வாசிக்காது. இப்போ இது போன பிறகு ஒரு பாட்டி, அதுக்கப்புறம் வயசான காலத்துல ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. பேர பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தாலே சொல்லும், 4 அதிகாரம் வாசித்துட்டு போ. இதுக்கு பயந்தே பேர பிள்ளைகளை கிளவியை பார்க்க போகாது, இது கடக்க விடாது. நாங்க போய் அதை வாசி இதை வாசி. நல்ல காலத்துல வாசிச்சது, நல்ல காலத்துல பாஸ்டரே நான் வரணுமாக்கும், ஞானஸ்நானம் எடுக்கணுமாக்கும். இப்போ பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன். அடுத்து எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு. காது காது வயசாக வயசாக கேள்வி திறன் கொஞ்சம் குறைவு பார்த்தீங்களா, அது குறைஞ்சி போவதற்கு முன்னும். குருவிகளின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி. வயசானவங்க விடிய காலமே எழும்புவாங்க. ஆனா வாலிப பிள்ளைகளை தெரியுமா, விடிய காலம் 9 மணிக்கு எழும்புவாங்க. வயசானதுக்கு உறக்கம் வராது. இது காலையில எழும்பி இதோலையும் கிடக்க விடாது. ஆமா, எழும்பி தண்ணியை ஊத்தட்டா அதை ஊத்தட்டா, இது அதுக்கு மேல காப்பியை கொண்டு தலையில மேல போட்டு வச்சுக்கிட்டு கிடக்க விடாது. காரணம் என்ன தெரியுமா? தூக்கம் வராததுனால. தூங்கினது 9 மணிக்கு, 10:30க்கு எழும்பி சொல்லுது காப்பி போடட்டான்னு. ஏன்? விடிஞ்சிட்டு நினைச்சிட்டு. இது காலையில எழுந்திருக்க வேண்டியதாகி. அடுத்து கீத வாத்திக கன்னிகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். சத்தம் வாலிப காலத்துல நல்ல இனிமையா, எனக்கு யாருண்டு. வயசான காலத்துல பல்லெல்லாம் போன பிறகு பாட்டு வரவாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி உண்டு, என்ன ரொம்ப நேசிக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த நாட்கள். அந்த பாட்டி நான் தான் ரட்சிப்புகளை நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்தேன். அந்த பாட்டி ஆரம்பத்தில் அது பார்த்தாலே எனக்கு பயமாக்கும். அந்த பாட்டி என்னை தம்பின்னு தான் கூப்பிடும். அது வயசு 70 இருக்கும், 70க்கு மேலே தான் இருக்கும். என் பக்கத்தில் வந்தாலே நான் இப்படி ரிவேர்ஸ் கியர் போட்டுருவேன். ஏன் ரிவேர்ஸ் கியர் போட்டுருவேன்னா, நான் இப்படி வெள்ளை சட்டையை போட்டுட்டு கிட்ட போவேன். அது என் ரொம்ப பக்கத்தில் வந்து தம்பின்னு சொல்லணும். வாயில வெத்தலை எல்லாம் ஸ்ப்ரே அடிச்சு தள்ளிடுறாங்க சட்டையில், இங்க அடிச்சு விட்டுரும். நல்ல காலத்துல ஒரு தாய் தேற்றுவது போல். இப்போ இந்த கீத வாத்தியம் சத்தம் எல்லாம் போன பிறகு பாட்டு வரவா செய்யும். பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஸ்ப்ரே தான் வரும். இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காலம் வருவதற்கு முன்னும். நான் பேசுறது புரிகிறவங்க உங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம், கரங்களை அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். இனி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் தேடி பார்க்க பின்பும். இனி அடுத்த கடைசியை நான் கொண்டு வந்து முடிக்கிறேன். இப்ப 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாய்
மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்பும் பாஸ்டர் எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை வெட்டி காமிக்க பார்க்கலாம். நேற்றுக்கு நான் தொடங்கினேன் மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இன்னைக்கு கிருபையுள்ள ஆண்டவர் நம்ம கிருபையின் காலத்தில் வைத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்தில் இயேசுவை தான் பார்க்கணும், இயேசுவின் அன்பை தான் பார்க்கணும். இந்த கிருபையின் காலத்தில் சாகறதுக்கு முன்னால இயேசுக்கு பிள்ளையா மாறிடணும், அவருக்கு மட்டுமே பிள்ளையா மாறிடணும். அதைத்தான் எப்ப பிள்ளையா மாறணும். சிலர் பார்த்தீங்கன்னா 13 வயசுலேயே பிள்ளையா மாறுறவங்க உண்டு. 20 வயசுக்கு கீழே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள் எல்லாம் கையை வேர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கன்வென்ஷனுக்கு வேண்டிய உபாசத்தில் வந்துட்டீங்களோ? சிலர் 70 வயசாகி இன்னும் பிள்ளையா பறக்கல. ஐயா, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் அங்கி போறதுக்கு முன்னால கர்த்தர் தந்த இந்த நல்ல ஆயுசுல நான் அவரை சிருஷ்டிகரை நினைத்தா, என்னை படைத்தவரை நினைத்தா, நான் பிள்ளையாக மாறுவதற்கு ஒப்பு கொடுத்து விடுவேன். கையை உயர்த்திவர் அல்லேலூயா. இப்போ வேற வழி இல்லை, மனசு இல்லை, ஆனாலும் முடிக்கிறேன். எல்லாரும் என்ன பாருங்க, இந்த பிரசங்கத்தை முழுசா கவனிச்சவங்க உங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 7:45 இருந்தே இது வரைக்கும் கவனிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏரேசை எல்லாம் கையை உயர்த்தினாங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். மனசாட்சியின் யுகம் எப்ப முடிஞ்சது? தரிசனத்துடைய காலமோ? ஒன்று ரெண்டு அங்கங்கே கேட்குது, பிச்சையும் எடுத்துங்க. சிலது செங்கடல்னு சொல்லுது, சிலது யோர்தான்னு சொல்லுது, சிலது மோசைன்னு சொல்லுது, சிலது மோசைக்கு கோல்னு சொல்லுது, சிலது குழந்தை. சரி, என்னமோ ஒன்று மொத்தத்தில் முடிஞ்சேனா? சரி, அடுத்து நியாயப்பிரமாணத்தின் காலம் எங்கே முடிஞ்சது? சிலுவையில். கிருபையின் காலம் எங்கே துவங்குச்சு? சிலுவையில் தான் துவங்கும். இப்போ கிருபையின் காலத்துடைய முடிவை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு காலமும் மறக்க முடியாத ஒரு காரியத்தோடு கூட ஒவ்வொரு காலமும் முடிந்தது போல கிருபையின் காலத்துக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த காலத்துக்கு முடிவை சொல்லட்டுமா? அந்த காலத்துடைய முடிவை ஒரே வசனத்தில் சொல்லுகிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அன்னைக்கு கிருபையின் காலம் முடியும், உபத்திரவ காலம் தொடங்கும். ஆண்டவர் கூட்டத்தை எதுக்கு தெரியுமா தந்திருக்கிறாரு? இந்த சத்தம் கேட்ட ஒருவர் கூட உபத்திரவ காலத்துக்குள்ளாக போகக்கூடாது. கிருபையின் காலத்தில் அவர் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள போகிறார். பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவர், தன் சபையை சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர், அவரோடு கூட நாம இருக்க வேண்டும் என நினைக்கிறார். ஆகையினால் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவதற்காக கர்த்தர் தந்த நல்ல கூட்டங்கள். இந்த மாத்திருக்கோணத்திலிருந்து என் நண்பர் பேசுவார், அதை பற்றி பேசுவார், கூட்டங்களில் பேசுவார். நானும் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய இரட்சகர் சீக்கிரமாக வரப்போகிறார். நம்முடைய ஆண்டவர் வேகமாய் வரப்போகிறார். கர்த்தர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. நிலையான நகரம் நமக்கு அங்கே ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. நித்திய வீட்டை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வீட்டில் நம்மை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். இனி வரக்கூடிய உபத்திரவத்துக்கு சபையை விட்டு கொடுக்க மாட்டார். சபையை விட்டு கொடுக்க மாட்டார். 1:10 சொல்லுகிறது, அவர் இனி வரும் கோபாக்கனையிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக அவர் வரப்போகிறார் என்று சொல்லி. கோபாக்கனைக்கு விடுவதற்காக அவர் வரவில்லை. கோபாக்கனை இந்த சபையை தப்புவிப்பதற்காக வரப்போகிறார்.
கோபாக்கனில் நம்மை மீட்டு கொள்வதற்காக வரப்போகிறார். இங்கே இருந்து கம்பீரமாக சொல்லுகிறேன், வசனத்தை உயர்த்தி பிடித்து சொல்லுகிறேன், இனி காலம் செல்லாது. இயேசு வேகமாய் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறவங்க இருக்கிறீங்க? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அசைவுகளும் சொல்லுகிறது, இரட்சகர் வரப்போகிறார், இயேசு ராஜா வரப்போகிறார். நாங்களும் பிரசங்கிக்கிறோம், இனி காலம் செல்லாது. இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவனுக்கு அவர் அளிக்கிற பலன் அவரோட கூட வருகிறது. வரும்போது என்ன தெரியுமா நடக்கும்? முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஒருவேளை இயேசு வருவதற்கு முன்பாக என் வாழ்க்கை இந்த பூமியில முடிச்சு நான் செத்து போனாலும் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? அவங்க கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோட வருவாங்க. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மரணம் கிடைக்கணும்னு சொன்னா முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கணும், ரெண்டாவது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழணும். அவங்களுக்கு கிடைக்கிற மரணத்துக்கு பேர் தான் கிறிஸ்துவுக்குள்ளான மரணம். சிலருக்கு இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக மரணம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, கல்லறை தோட்டத்தில் இடம் கிடைக்கணும்னாக்கம். என்கிட்ட நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவோம் பார்த்துக்கிடுங்க, யாரும் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு. நம்ம என்ன ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். நான் என்ன மாத்திருக்கோணத்தில் என்ன சொல்கிறேன், எங்கள் சர்ச்சில் ஒரு பாட்டி வருவாங்க பார்த்துக்கிடுங்க. பாட்டி என்னட்ட பயங்கர பிரியம். பொதுவாக நான் போகிற இடத்துல எல்லாம் எனக்கு என்ன என்ன பாட்டிமாருக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த பாட்டி எங்கள் சர்ச்சில் ஞானஸ்நான ஆராதனை நடக்கும் போதெல்லாம் இதுவும் கூட வரும். சொல்லும், பாஸ்டரே எனக்கும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் கல்லறை. நான் சொன்னேன், முதல் நாள் மெதுவாக சொன்னேன், பாட்டி இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க செத்து போனவங்க யாரையாவது அடக்காமல வச்சிருக்கிறாங்க, எங்கேயாவது அடக்கம் நடக்கதானே செய்யுது சொல்லிட்டு விட்டுட்டேன். ரெண்டாவது ஞானஸ்நானத்தில் திரும்பவும் வந்து சொல்லுது, பாஸ்டர் எனக்கும் ஞானஸ்நானத்தெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆசையாட்டாக இருக்கு, ஆனாலும் எனக்கு கல்லறை. நான் சொன்னேன், அதை நான் பார்த்துக்கலாம், பெட்டியில் கம்முன்னு கிடந்தா போதும், அந்த கவலை உங்களுக்கு அது எனக்காகும். உடனே சொல்லுது, அது தாத்தா கிட்ட என்ன வைக்க மாட்டாங்களே பாட்டி, இனி அந்த கிழவரை கிடக்க விடப்படாதா, இனியாவது தாத்தா கிட்ட வைக்க மாட்டாங்களா, தாத்தா கிட்ட வைக்க மாட்டாங்க. என்ன ஒரு பாட்டி கேட்டாங்க, நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊழியம் செய்துட்டு இருக்கிறதா நேரத்தில் அங்கே ஒரு மாடியில் பிரேயர் நடத்திட்டு இருந்தேன். இப்படி சுற்றி பார்த்தா என் கண்ணு கட்டின தொலைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது, என் கண்ணு கட்டின தொலைவுக்கு ஒரு சபைகள் கூட கிடையாது, கிறிஸ்தவ சபைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதன் மத்தியில் ஊழியம் செய்துட்டு இருந்தேன். ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்தார். நான் ரட்சிக்கு புகழை நடத்துவேன், ஞானஸ்நானம் கொடுப்பேன், கொடுக்கறதோட நிப்பாட்ட மாட்டேன். இவர்கள் நீங்க கண்டிப்பாக உங்க குடும்பத்துக்கு இயேசுவை பத்தி சொல்லித்தாகணும், உங்க ஊருக்கு சொல்லித்தாகணும், கட்டாயப்படுத்துவேன். அடிக்கடி கேட்பேன், இயேசுவை பத்தி சொன்னீங்களான்னு கேட்பேன். நான் அப்புறம் அங்கே அந்த இடத்துல என்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு வந்தேன். 2 வருஷம் தாண்டி திரும்ப அந்த சபைக்கு போயிருந்தேன். நான் போயிருக்கிறது அறிஞ்சதும் என்னை பார்ப்பதற்காக அந்த தாயார் என்னை தேடி வந்தாங்க. என்னை பார்த்த உடனே ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு, ஐயா நல்லா இருக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நீ எனக்கு சொன்ன இயேசுவை என் ஊர்ல எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன்ப்பான்னு சொன்னாங்க. நீ எனக்கு தந்த இயேசுவை, நீ எனக்கு தந்த அந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தா வாசிக்க தெரியாது, ஒரு கைப்பிரதி கொடுத்தா வாசிக்க தெரியும், எல்லாருக்கும் சொல்லிட்டாங்களா. அடுத்ததா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்பா எங்க வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படல, நான் செத்து போயாச்சுன்னா என்ன அடக்கம் பண்ண மாட்டாங்க, என்ன எரிப்பாங்க, நான் பரலோகத்துக்கு வருவனாப்பான்னு கேட்டாங்க. நான் அந்த பாட்டிக்கு என்ன தெரியுமா சொன்னேன், பாட்டி நெல் இருக்குல்லையா பாட்டி, நெல் அதுக்குள்ள இருக்கல பாட்டி அரிசி, அந்த அரிசி வர வேண்டிய இடத்துக்கு வந்துச்சு பாட்டி, இனி
இந்த வெளியே இருக்கிற உமிய உங்க மக்களும் பேர மக்களும் ஷோகேஸில் வச்சா என்ன, வேக வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு என்ன? வர வேண்டியது ஆத்துமா மேல வந்து சேர்ந்தாச்சு பாட்டி, வர வேண்டியது மேல வந்து சேர்ந்தாச்சு பாட்டி. எனக்கு கல்லறை முக்கியம் அல்ல, என்னை சுரட்சித்தவடைய கருவறை, கருவறையில என்னை கண்ட என் சுருஷ்டிகருடைய கையில போய் இருக்கணும். அவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்லறை முக்கியமா? கல்லறை. நம்ம இன்னைக்கு சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறது, அது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அது கல்லறையில் எழுதி வைக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அப்படி எழுதி வச்சவங்க எல்லாம் தான் பரிசுத்தவான்கள்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்க ஊர்ல குடிச்சு குடிச்சு கிட்னி கரலும் இத்தவனுங்க கல்லறையில எழுதி வச்சிருக்கு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இவன் போராடினான், 12 மணிக்கு முதல் குப்பி வாங்க போராடினான். இவன் வேற ஒண்ணுக்கு போராடத்தவனு கல்லறையில எழுதி வச்சிருக்கு, போராடினான். அது அல்ல கிறிஸ்துவுக்குள்ளான மரணம். லாசருன்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, லூக்கா 16ல ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான் பைபிள்ல இருக்கு. லாசரு அடக்கம் பண்ணப்பட்டான் பைபிள்ல இல்ல. அவன் தலை முதல் கால் வரைக்கும் புண்பிடித்தவர், தூக்கி எங்கேயாவது போட்டு இருக்கலாம், எரிச்சிருக்கலாம், மிருகங்கள் தின்னுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவருடைய ஆத்மா ராஜ்யத்தில் இருக்குங்க. என் அடக்கம் அல்ல, என் ராஜ்யத்தை தீர்மானிப்பது என் பிறப்பு தான் தீர்மானிப்பது. நான் கர்த்தருக்குள்ள வாழுகிற வாழ்க்கை என் மரணத்தை தீர்மானிப்பது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? வாழும்போது ஐஸ்வர்யவான போல வாழணும், சாகும் போது லாசருவ போல சாகணும். அவங்க ஒன்று கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கட்டு. எனக்கு தெரியும் கையை வைத்துவீங்கன்னு இல்லை, நான் பிரசங்கம் பண்றது புரியுதான்னு பார்க்க கையை வைத்த சொன்னாங்க. எல்லாருக்கும் புரியுது, கேட்டீங்களா? எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? உன்னை கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வாழும் போது யார போல வாழணும் பாத்தீங்களா? மிண்ட மாட்டாங்க. வாழும் போது ஐஸ்வர்யமான வாழும், அப்படி ஒரு பிரமாணம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாழும்போது எனக்கு வியாதி குணம் ஆகட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய இயேசுவை விட மாட்டேன். நான் நினைச்ச காரியம் நடக்காட்டாலும் பரவாயில்ல, என் சிருஷ்டிகரை விட மாட்டேன். என் வாழ்க்கை நான் விரும்புகிறது போல அமையாவிட்டாலும் பரவாயில்ல, என்னை அழைத்தவரை விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு கிடைக்கிற மரணத்துக்கு பேர் தான் கிறிஸ்துவுக்கு உள்ளான மரணம். கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தவர்களுக்கு கிடைக்கிற மரணம் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக மரணம். அவர்கள் இயேசு வரும்போது உயிரோட கூட எழும்பி வருவார்கள். ஒருவேளை நம்முடைய தலைமுறையில் இயேசு வருவாரே, ஆனால் ஒரு இமைப்பொழுதுல நாம மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருப்போம். இப்ப நான் முடிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இந்த வாழ்க்கை ஆண்டவர் தந்த வாழ்க்கை சிருஷ்டிகருக்கே, அவருடைய நாம மகிமைக்கே, இயேசுவுக்கேன்னு சொல்லுகிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி கம்பீரமா இடி முழக்கம் போல ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்று என்ன பாருங்க, இனி நின்னுட்டு 2 நிமிஷம் பிரசங்கம் உண்டு. என்ன கவனிங்க, நார்வே தேசத்துல 8 வயசான ஒரு குழந்தை இருந்துச்சு. 8 வயசான ஒரு பெண் குழந்தை. அந்த பிள்ளைக்கு பிளட் கேன்சர் இருந்துச்சு. அந்த பிள்ளை மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. பெற்றோருக்கு ஒரே பிள்ளை. இவ பக்கத்துல ஒரு சபைக்கு போனதுனால இயேசுவை கண்டு கொண்டாள். அந்த பிள்ளைக்கு நல்ல சண்டே ஸ்கூல் டீச்சர். அவளுக்கு இயேசுவையும் பரலோகத்தையும் நரகத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுத்து விட்டார்கள். இப்ப இந்த 8 வயசு பிள்ளை யாரை பார்த்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவா? அங்கிள், ஆண்டி, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அல்லது என் கூட சர்ச்சுக்கு வர்றீங்களா? உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அல்லது என் கூட சர்ச்சுக்கு வர்றீங்க? இதைத்தான் கேட்பா.
ஒரு முறை அவ வீட்டில் இருக்கிறதான நேரத்தில் வீட்டில் ஒரு போஸ்ட்மேன் ஒரு லெட்டரை கொண்டு வந்தான். ஓடி போனாள், கையிலே வாங்கினாள். வாங்கிட்டு கேட்டா, அங்கிள் அங்கிள் உங்களுக்கு இயேசுவ தெரியுமா, அல்லது என் கூட சர்ச்சுக்கு வர்றீங்களான்னு. அவன் நாத்திக கொள்கையுடையவன், கடவுள் மறுப்பாளன். கோபம் வந்துச்சு. ஆனால் அந்த பிள்ளையுடைய சிரித்த முகம் இவனுக்கு கோபப்பட தோணல, சிரிச்சுக்கிட்டு போயிட்டான். திரும்ப 2வது முறை அந்த வீட்டுக்கு வந்தான். ஓடி போய் கடிதத்தை வாங்கினவள், அங்கிள் உங்களுக்கு இயேசுவை தெரியுமா, அல்லது என் கூட சர்ச்சுக்கு வர்றீங்களான்னு கேட்டா அவன் சிரிச்சுக்கிட்டு போயிட்டான். 3வது முறையும் அந்த போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்தான். இந்த பிள்ளையுடைய தகப்பன் ஓடி போய் கடிதத்தை வாங்கினான். கடிதத்தை வாங்கும் போதே அவன் கேட்டான், கடிதத்தை ரெகுலராக வந்து வாங்குகிற உங்க குட்டி பிள்ளை எங்க போன? தகப்பனார் சொன்னார், என் பிள்ளை மரித்துட்டான். என் பிள்ளை இறந்துட்டான்னு சொன்னதும் அந்த போஸ்ட்மேனுக்குள்ள ஒரு தாக்கம். என்ன தாக்கம்? இந்த பிள்ளை எங்க அடக்கம் பண்ணீங்க? பக்கத்துல எங்க கல்லறை தோட்டத்துல பார்க்கலாமான்னு கேட்டான். இந்த கல்லறை தோட்டத்துக்கு இந்த தகப்பன் போஸ்ட்மேனை கூட்டிட்டு போனா. இந்த பெற்றோர்கள் கல்லறையில எழுதி வைத்திருந்தார்கள், உங்களுக்கு இயேசுவை தெரியுமா, அல்லது என்னுடன் சபைக்கு வருகிறீர்களா? எல்லாத்தையும் பார்க்கிற அந்த கேள்வியை கல்லறையில எழுதி வைத்திருந்தார்கள். தெய்வம் இல்லைன்னு சொல்லுகிறவன் அதை பார்த்த உடனே உள்ளம் குறுகுறுன்னு குத்துது. அந்த இடத்துல வச்சு சொல்றான், இந்த பிள்ளை அறிந்த இயேசு சத்திய தெய்வம் என்று சொன்னால் எனக்கும் வெளிப்படுத்தட்டும், எனக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தட்டும், நானும் இந்த இயேசுவுக்காக வாழுவேன் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். போன அந்த ராத்திரியில அவனுடைய அறையிலே மிகுந்த பிரகாசத்தோடு இயேசு தோன்றி, அந்த 8 வயது பிள்ளை சொன்ன, இயேசு நான் தான்ப்பா, நான் தான் உன்னுடைய பாவத்துக்காக பரிகாரி, நான் தான் உன்னுடைய மீட்பர் என்று சொல்ல அந்த அறையிலே விழுந்து இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். ஒரு பிள்ளை 8 வயசு பிள்ளை, 8 வயசு வரைதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். 8 வயசு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 3000 நாள் கூட இந்த உலகத்தில் அந்த பிள்ளை வாழல. அவள் மரித்தாலும் அவள் பேசின வார்த்தை மரிக்கவில்லை. ஒருத்தனை பரலோகத்துக்கு கொண்டுதான் வந்தா. நான் இப்ப மாற்று குணத்திலிருந்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். இத்தனை வருஷமா ஆண்டவர் அறிஞ்சனா, இந்த வாழ்க்கையில நம்மால பரலோகம் மகிழ்கிறதா? நம்மால பரலோகத்துக்கு ஒரு ஆத்துமாவாது உண்டாகிறதா? இந்த வாழ்க்கைய என் சிருஷ்டிகருக்காக, என்னை படைத்ததுனால என் சிருஷ்டிகரை என்னில் மகிழணும்னு சொல்லுகிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்க. என்னை ரட்சித்ததில் என் கர்த்தர் மகிழணும்.